திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்குது திருநாவுக்கரசு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் ஆசிரியராக இருக்கிற பழனிக்குமார் 2016 ஜனவரியில் ஃபேஸ்புக்கில் பள்ளிக்கான கணக்கை தொடங்கினார். மாணவர்களின் கற்றல், பள்ளியின் நிலை, தேவைகள், தினசரி செயல்பாடுகள் ஆகியவற்றை தினமும் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்கிறாரு. இது தவிர ஃபேஸ்புக் வழியாக கற்பித்தலையும் இவர் நிகழ்த்திட்டு வர்றாரு. என் பேர் பழனிக்குமார். என்னுடைய சொந்த ஊர் புளியங்குடி. நான் அந்த திருநாவுக்கரசு ஸ்கூல் 2008 வேலைக்கு வந்தேன். அதாவது இந்த மாணவர்கள், அதாவது பெற்றோர்கள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில வழி கல்வியில் இப்போ அதாவது மக்களுக்கு அதிக மோகம் இருக்குது. அந்த மோகத்தை கட்டுப்படுத்தணும். அது மாதிரி தமிழ் வழி கல்வியில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா திருநாவுக்கரசு PS அப்படிங்கிற ஃபேஸ்புக் ஆரம்பித்தோம். இந்த ஃபேஸ்புக்கில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மாணவர்களுடைய திறமை என்ன செய்வோம்னா டெய்லி போட்டே இருக்கும். டெய்லி அதை தினந்தோறும் அதில் மாணவர்களுடைய பிறந்த நாள், அது மாதிரி மாணவர்களுடைய செயல்பாடுகள், அது மாதிரி ஃபேஸ்புக் டீச்சிங்னு சொல்லி அந்த வீட்டில் உட்காந்து பாடம் நடத்துவேன். நான் என்ன பாடம் நடத்தணும் அதை அவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்து அவங்க சனியார் லீவில் அதுபோல் பண்ணிவிட்டு மறுநாள் திங்கக்கிழமை காலையில் இங்கே வச்சு ப்ரேயரில் கொண்டு காமிப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். அந்த ப்ரைஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் உள்ள மெம்பர் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூலோட இந்த மாணவர்களுடைய திறமையை பார்த்தவங்க இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் 2000 போட்டாங்க, ஒருத்தர் 3000, ஒருத்தர் 5000 சொல்லி மொத்தம் 44,000 போட்டாங்க. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக பெயிண்டிங் ஃபுல்லாகவே 44,000 கொடுத்தது ஃபுல்லாகவே ஃபேஸ்புக் மெம்பர் தான். அதிலே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள ஓவியங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், அதை மாணவர்களுக்கு பிடிச்சமாக இருக்கணும், அது மாதிரி அதை வகுப்பறை உயிரோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு பெயிண்டும் மாணவர்கள் எதுவாக வர வேண்டும். நீ கலெக்டராக வரணுமா, நீ மருத்துவராக வரணுமா, நீ ஆசிரியராக வரணுமா, அது மாதிரி நீ விண்வெளி வீரராக வரணுமா. இப்போ விண்வெளி வீரராக வர வேண்டும் அப்படின்னா அது பக்கத்தில் 2 விண்வெளி வீரர்கள் படத்தை வரைஞ்சிருப்பேன். அது பக்கத்தில் 2 காலியிடம் இருக்கும். அதாவது நீ இந்த காலியிடத்தில் வரம் வர போகுது யார், இந்த காலியிடத்தை நிரப்ப போகுது யார். அப்போ அந்த மாணவர்கள் அதை பார்க்கும்பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி காலி இடத்துல நம்மளை அதாவது விண்வெளி வீரராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அதாவது இந்த குழந்தைகள் இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு விதையை நாங்கள் விதைக்கும். ஸ்கூல் குழந்தைகள் கீழே உட்காந்துருக்கு, இதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு சேர் டேபிள் போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நோக்கத்தில் மறுபடியும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போது ஷியாமலா கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க ஃபேஸ்புக் மெம்பர் தான். அவங்க வந்தாங்க, ஸ்கூலுக்கு நேரம் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி சேர் டேபிள் வேணும்னு கேட்டோம். உடனே எவ்வளோ ரூபான்னு கேட்டாங்க. அமௌண்ட் 20 ரூபா ஆகும்னு சொன்னேன். உடனே கொடுத்தாங்க. 20,000 கொடுத்தாங்க. அவங்க பேரில் தான் இப்போ 4 குழந்தைகள் ஃபுல்லாகவே சேர் டேபிள், அந்த குழந்தைகள் எல்லாமே சேர் டேபிள் உட்காந்து எழுதுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்கூலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் திங்கக்கிழமை மட்டும் என்ன செய்யணும் யோகா நடக்கும். அதுக்கு யோகாக்குன்னு சொல்லி ஒரு தனி மாஸ்டர் வருவாங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் கிளாஸ் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க ஃபுல்லாக யோகா பண்ணும். இந்த பிள்ளைங்களோட யோகா பண்ணதை ஃபுல்லாகவே நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்பொழுது அது உலகம் ஃபுல்லாக ரீச் ஆனிச்சு. அதை பார்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சார் உங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களோட திறமை நல்லா இருக்குது, எதுவும் ஹெல்ப் பண்ணால் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே லிங்க் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களோட யோகா திறமையை பார்த்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமான ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பிள்ளைங்க பேர்லேயே அதாவது மணி ஆர்டர் அனுப்புவார். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் அனுப்புனாங்க. திருநாவுக்கரசு மாணவர்களுக்கு நம்ம சிலம்ப பயிற்சி கொடுக்கணும்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன். போஸ்ட் போடும்பொழுது அந்த போஸ்ட்டை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரூபாதாரம், நீங்கள் பிள்ளைங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுங்க, சம்பளத்துக்கு நாங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அதான் முகம் தெரியாத ஆட்கள் ஏகப்பட்டவர். இப்போ 4 மாதமாக நான் இப்போ அதாவது சிலம்பு ஸ்கூல் நடந்துக்கிட்டு அப்படின்னா இந்த 4 மாதமும் சம்பளம் நாங்கள் தரல. ஃபேஸ்புக்கில் உள்ள மெம்பர்ஸ் கொடுத்து இந்த மாணவர்களுடைய கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு சொல்லி நான் கடந்த ஒரு 6 வருஷமாக தங்க நாணயம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். தங்க நாணயம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது தமிழ் வழி கல்வியில் தங்க நாணயம் கொடுத்தா நம்ம அதாவது ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து சேரும், மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும், ஆங்கில வழியிலேருந்து மாணவர்கள் அப்படி மீண்டு வருவாங்க, அந்த நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நம்பர்கள் வந்ததுலேருந்து இப்போ அதுக்கடுத்து முன்னாடி கோல்டு கேன் ஒன்று கொடுத்தேன். 5 குழந்தைகள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபேஸ்புக் மெம்பர்ஸ் மூலமாக இப்போ 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கோல்டு கேன். அதை சாதாரணமாக எல்லாருடைய ஆசிரியர்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 4-10 முடிஞ்சிடும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் போய் நைட்டு 9 மணி இப்போ நைட்டு 12 மணி வரை என்ன செய்வோம்னா ஃபேஸ்புக்கில் தான் இருப்பேன். ஃபேஸ்புக்கில் குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு யார்கிட்ட ஹெல்ப் வாங்கணும், யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதாவது வருங்காலத்தில் அதாவது அந்த தமிழ் வழி கல்வி தமிழ்நாடு பேசணும், தமிழ் வழி கல்வி இப்போ நல்லா ரீச் ஆகணும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மாணவர்களுடைய திறமையை போட்டோம்னா இது மாணவர்களுடைய சேர்க்கைக்கு இது நல்ல உத்தியாகமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசு பள்ளிக்கென்று கட்டமைக்கப்பட்டுள்ள பிம்பத்தை மாற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். 4 சுவர்களுக்குள் நிகழும் கற்பித்தலை உலகமறிய செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் படம் பிடித்து ஃபேஸ்புக்கில் பகிர ஆரம்பித்தேன். இதன் மூலம் வாய்ப்புள்ள மாணவர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட பள்ளி செயல்பாடுகள் போய் சேர்ந்துச்சு. பள்ளியும் மாணவர்களும் இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலமாக உயரம் தொட்டுட்டாங்க. விடைபெறும்போது ரொம்ப பெருமிதத்தோடு சொன்னார் பழனிக்குமார். நாமும் திருநாவுக்கரசு பள்ளி மாணவர்களை பெருமிதத்தோடு பார்த்தபடி அங்கிருந்து கிளம்பணும்.
அன்புதான் வாழ்வின் இன்ப ஊற்று, இதை அறியாதவர்கள் வாழ்வே வெறும் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தூய அன்பு எந்தவித எல்லைக்குள்ளும் இல்லாதது. அங்கு உரிமையும் இயல்பான தன்மையுமே இருக்கும். எங்கோ தொலைதூர தேசத்தில் வசிப்பவர்களும் ஊரை விட்டு வேலைக்காக செல்பவர்களும் நேசிக்கும் ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். அது மட்டும்தான் எல்லாவற்றையும் இணைக்கிறது. அன்புக்காக ஏங்காத மனிதர்கள் உண்டா சொல்லுங்க? இப்படிக்கு இவர்கள் மனிதர்கள் அன்பென்ற பூக்களால் இணைக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து சந்திப்போம் அவர்களை.